ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நேமோட்டோவில் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரீகால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எதுக்காக ரீகால் பார்க்குறோம்? அப்படியே கிளாஸில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ரீகால் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரீகால் அண்ட் ரீகலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ எதுக்காக ரீகால் அண்ட் ரீகலெக்ஷன்ஸ்னால் நம்ம எங்கே முடிச்சோமோ அதோட கண்டினியூஷன் அதாவது அதோட தொடர்ச்சியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒரு கமா போட்டு கண்டினியூ பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பார்க்குறோம்? டென்சஸ், காலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காலங்கள் தான் எல்லாருக்குமே ரொம்ப ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன வயசில் நம்ம ஒரு 80s 90s படிக்கும்போது காலங்கள் டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப டஃபஸ்ட் ஒன்னாக இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ நாட் ஸோ தட். ஸோ அந்த மாதிரி கிடையாது, அதே ரூல் தான், அதே ஒரு பழக்கங்கள் தான், அதே புக்ஸ் தான், அதே மெட்டீரியல், அதே ரூல், எந்த மாற்றமும் இல்லை. பட் த வே ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்சியேஷன். மெத்தட் ஆஃப் லேர்னிங், வே ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது மட்டுமே டிஃப்ரென்சியேஷனாக இருந்துச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் எப்படி அப்படின்னா, அதாவது உங்களுடைய மெமரைஸ் பண்ணாமல் ஒரு ரூல் இருக்குது. இப்போது டென்ஸ் அப்படின்னாலே நம்ம 80s 90s என்ன பண்ணியிருப்போம், ஒரு 12 டென்சஸ் இருக்குன்னா 12 டென்சஸ் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியிருப்போம். எதுக்காகனா, மனப்பாடம் பண்ணால் இந்த ரூலுக்கு தான் இந்த சென்டென்ஸை மாற்றணும், கொஸ்டினில் கேட்டுருவாங்க. ஸோ ரீரைட் த சென்டென்ஸ், இல்லைனா கன்வெர்ட் த சென்டென்ஸ் இன்டு அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ அந்த அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா நமக்கு ஆல்ரெடி ரூல் தெரியும். ஸோ என்ன சென்டென்ஸில் இருக்குன்னு, என்ன ரூலில் டென்ஸில் இருக்குன்றதையும் ரூல் படித்தா கண்டுபிடிச்சிடலாம். தென் அதை மாற்றக்கூடியதுக்கும் ரூல் தெரியும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டென்ஸோட ரூலை மெமரைஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு கேட்கும் போது நம்ம ரூல் பேஸ் பண்ணி நம்ம எழுதிட்டு வந்துடுவோம். தட் இஸ் அ செப்பரேட் லேர்னிங். ஐ மீன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவாக இருந்துச்சு. பட் நவுன்னு இல்லை, பட் அதை எப்படி கொண்டு போகணுன்னா, ரியல் டைமில் ரியல் ஃபேக்சுவேஷனோட நம்ம அதை பழகணும். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம பயன்படுத்தணும். ஒரு புரிஞ்சு நம்ம படிக்கும் போது இட் குட் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி இன்ஸ்டெட் ஆஃப் மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைக் நம்ம புரிஞ்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதும் போது லைக் தட் குட் பி கம், நமக்கு அது நல்லாவே வரும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது தான் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ ஒவ்வொன்றா பிரித்து பண்ணுறோம், ஒவ்வொன்றா புரிஞ்சு பண்ணுறோம். அதாவது ஒரு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, வேர்ப்னா ஆக்ஷன், செயல் வார்த்தை அப்படின்றத சொல்கிறோம். அதுவே ஆப்ஜெக்ட்னா என்ன, எதுக்காக ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம், அந்த செயல் வார்த்தைக்கு முன்னாடி என்ன வேர்ப், கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் வருது, ஹெல்பிங்னா என்ன, மெயின் வேர்ப்னா என்ன அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்ணி ஃபார்ம் ஆஃப் அஃபர்மேட்டிவ் பேஸில் நம்ம கொடுக்குறோம். ஒருத்தவங்ககிட்ட பாசிட்டிவில் எப்படி பேசலாம், நெகட்டிவில் பேசலாம், இன்ட்ரோகேட்டிவில் பேசலாம் அப்படிங்கிறத பிரித்து ப்ராக்டிஸிங் ஒன்றா கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ், இன்றைக்கான ரூல், அந்த ரூலுக்கு ஏற்ற ஆக்ஷன், ரூலுக்கு ஏற்ற ஆக்ஷனும் கிடையாது, எனக்கு பிடிச்ச ஆக்ஷனை நான் எடுக்கிறேன், அந்த ஆக்ஷனை ரூலுக்கு ஏற்ற மாதிரி நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அதை எப்படி எழுதலான்னு பண்ணித்தரேன் வாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் வந்து present continuous tense, which is form of positive. V1, V2, V3, V1 plus ing. So present, past participle. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் எடுக்கிறீங்கன்னா அந்த செயலை எப்படி பண்ணலாங்கிறது தான் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் செயல் வார்த்தை என்ன எடுக்கணும்னா ப்ளே, என்னோட ஆக்ஷன் என்ன, விளையாடு. விளையாடு. V2 and V3 பார்த்தோம்னா பிளேடு, விளையாடினேன், விளையாடினான் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம். V1 plus ing வரும்போது பிளேயிங், விளையாடி கொண்டிருக்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த கண்டினியூஸில் போயிட்டுருக்குது. ஸோ வேர்ப் இஸ் ரெடி. இப்போ சப்ஜெக்ட். சப்ஜெக்டில் ஐ, வி, யூ, he, she, they, it. இது சப்ஜெக்ட். தென் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது ரூல். ஸோ இந்த ரூல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசண்ட்டுங்கிறதுனால இஸ், ஆர், ஆம், V1 plus ing followed by object. இதுதான் நமக்கு ரூலாக வருது, சரிங்களா? தென் சப்ஜெக்ட், அதாவது என்ன ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி வருது, ப்ரெசென்ட் எப்படி வருது, பாஸ்ட் எப்படி வருதுன்னு எழுதலாம். இப்போ ஐ எடுக்கிறேன்னா ப்ரெசென்ட்டில் ஆம், பாஸ்டில் வாஸ்.
ஸோ அதே மாதிரி வி எடுக்கிறேன்னா ஆர் வேர், தென் யூக்கு வந்து ஆர் வேர், இஸ் வாஸ் இஸ் வாஸ், then it is was, and finally அவர்கள் இல்லையா they are were. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு என்ன இருக்குது, the form of thing அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. தென் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் வரும்போது நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்ன எடுக்கிறேன்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுல வந்து ஐவியூதே தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ காமனாக கூட நம்ம எடுக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து தே அப்படிங்கிறது இருக்கிறேன். தேக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது, ஆர் இல்லையா, ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆர். ஸோ அப்போ தே வேர், ஆக்ஷன் என்னது, ப்ளே, தே வேர் பிளேயிங் அப்படின்னா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன விளையாடுறாங்க அப்படின்னா சொல்லிக்கலாம், தே வேர் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ அவங்க என்ன விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, அதாவது கால்பந்து விளையாடுறாங்க. ஸோ தே வேர் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ இப்போ இது அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். அதாவது அவங்க அவர்கள் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், விளையாடுகிறார்கள் அப்படின்னு எழுதணும். ஏன்னா மெனி அப்படிங்கிறது தான், 2 or more கிடையாது. 2 or moreனா வீக்கு தான் நமக்கு 2 or more, தேக்கு வரும்போது மெனி. ஸோ அதனால் இங்கே நான் வந்து அவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணதால் விளையாடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதை நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணனா சென்டென்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது. இன்னும் சென்டென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், வாக்கியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதே வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சப்ஜெக்டையும் உங்களுடைய ஆக்ஷனையும் கூட மாற்றிக்கிட்டு வரலாம். இல்லையா சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்ட் பிளேங்கிற ஆக்ஷன் அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராம் ராம் இஸ் பிளேயிங் அ மியூசிக். ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்றைக்கான ஆக்ஷன் ரூல் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களுமே இதை வச்சுட்டு ஒரு 10 or 20 சென்டென்ஸ் ஆர் மெனி சென்டென்சஸ் எழுதி பழகுங்க. கண்டிப்பாக பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.